அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் V.A.O இது 4ல் இருக்கக்கூடிய சிலபஸ் உடைய கம்ப்ளீட் ரிவிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நான் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 மற்றும் பார்ட் 3லேருந்து பார்ட் 4 வரையும் கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் பார்ட் 4 நான் கொடுத்துருப்பேன். அந்த பார்ட் 4ல் முக்கியமான சில ஷார்ட்கட்ஸை நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் பார்ட் 4ல் விளக்கமாக அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம சேம் பார்ட் 4 ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரையும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மொத்தம் 6 இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த 6 ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த 6 ஷார்ட்கட் என்ன அப்படின்னா EF இதை நம்ம எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸும் இந்த EFERயும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். அது எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னா, மேலே கூடிய நம்பர்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 542421 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது கூட நம்ம EFER அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ், இந்த 6 ரைட்ஸையும் நம்ம இந்த ஷார்ட்கட்டோடு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதில் ஆர்டிகல் 14லேருந்து 18 வரையும் மொத்தம் ஒரு 4லேருந்து 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ரைட் டு ஃப்ரீடம் 4 இருக்குது. ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் 2, அடுத்து 4, அடுத்து 2, அடுத்து 1. இதை இப்படி நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஈக்குவாலிட்டியில் இருக்கக்கூடிய A, ஃப்ரீடமில் இருக்கக்கூடிய F, எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இருக்கக்கூடிய E, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் இருக்கக்கூடிய F, எஜுகேஷன் ரைட்ஸில் இருக்கக்கூடிய E, கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸில் இருக்கக்கூடிய R, இதெல்லாம் EFERன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே எடுத்து இந்த EFER கூட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருது. அதுதான் 542421. இந்த 542421 நம்ம EFER கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்போ உங்களுக்கு எளிமையாக நினைவூட்டுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அடுத்து LPG அவுட். இதை நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14லேருந்து 18 வரையும் இருக்கக்கூடிய 4 ஆர்டிகலையும் LPG அவுட் அப்படின்ற மூலியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இந்த LPG அவுட் எப்படி நம்ம நினைவு வச்சுக்கலாம்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா அனைவருக்கும் சம உரிமை. அப்போ LPGன்றதை LPG கேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். AUATயை நம்ம OUT அவுட்டு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்போ LPG அவுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இது மொத்தம் 14லேருந்து 18 வரை இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 14ல் ரைட் ரூல் ஆஃப் லாவில் இருக்கக்கூடிய L, அடுத்து இந்த பீப்புளில் இருக்கக்கூடிய P, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய G, அடுத்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் G. இதை நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த L, இந்த P, இந்த G, இந்த G, இதை LPG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 16(4) வரையும் நம்ம LPGன்னு வச்சுக்க போகிறோம். அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே நீங்கள் LPGன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 16(4) அது போன வாட்டியே பார்த்தாச்சு. அடுத்து 17ல் A. இந்த ஆர்டிகல் 17ல் இருக்கக்கூடிய அபாலிஷனில் இருக்கக்கூடிய A, அடுத்து அன்டேஜபிலிட்டி இருக்கக்கூடிய U, இந்த AU, அந்த அவுட்டில் இருக்கக்கூடிய AU இந்த AU ரிசம்பிள் பண்ணுது. அப்போ அந்த AU எடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 18ல் இருக்கக்கூடிய இந்த A, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19ல் இருக்கக்கூடிய மொத்தமாக நம்ம பார்த்துருக்கக்கூடியது LPG அவுட். இதில் AU பார்த்தாச்சு. அப்போ இதில் அபாலிஷன் ஆஃப் ஃபைட்டர்ஸில் இருக்கக்கூடிய A, இந்த T, இதை ATன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ LPG அவுட் அப்படின்னா L லா, P பீப்புள், கேபிட்டல் G கவர்மெண்ட், ஸ்மால் G கவர்மெண்ட் ஜாப்ஸ். அடுத்து இந்த AU அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, AT அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். LPG அவுட் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சாச்சு. அடுத்து இந்த ரைட் டு ஃப்ரீடம் நம்ம போன வாட்டி விளக்கம் பார்த்தாச்சு. இப்போ இதோடைய ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் நம்ம இன்னும் குட்டி கதை சொல்லியிருப்பேன். ஒருத்தர் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறத பார்த்து அசம்பிளி கூடுது. அந்த அசம்பிளியை வச்சு அவர் ஒரு யூனியனையும் ஒரு அசோசியேஷனையும் ஆரம்பிக்கிறாரு. அந்த யூனியனை வச்சு அவர் இந்தியா ஃபுல்லாக மூவ்மெண்ட் பண்ணுறாரு. இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்.
எங்கெங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரோ அங்கெல்லாம் வந்து அவர் ரெசிடென்ஸ் தங்குறாரு. அப்படி தங்கிட்ட அப்புறமா அந்த தங்குறதே வந்து அவர் வந்து அதை வச்சு ஒரு ப்ரொஃபஷனாக வந்து மாற்றிட்டார். இந்தியா ஃபுல்லாக ட்ரேடும் பண்ணிட்டார். இது வந்து ஒரு குட்டி கதை. இந்த குட்டி கதையை வச்சு நீங்கள் ஆர்டிகல் 19A 19F வரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லைன்னா SAM சாம்ரப் அப்படின்ட்டு முதல் எழுத்துக்களை வச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து அண்டர் 358 அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. இதில் வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா IPL CE பேட். எல்லோரும் தெரியும் ஐபிஎல்லில் வந்து CE வந்து கிரிக்கெட் இருக்கும், P வந்து பேடுன்னு வச்சுக்கோங்க. IPL கிரிக்கெட் பேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ IPL கிரிக்கெட் பேட். ரைட் டு ஃப்ரீடம், அனைவருக்கும் சுதந்திரம். ஐபிஎல் பார்க்குறதுக்கு, கிரிக்கெட் பார்க்குறதுக்கு, பேடு வச்சு பார்க்குறதுக்கு அனைவருக்கும் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ரைட் டு ஃப்ரீடம்னா IPL CE பேட் அப்படின்னு வச்சுக்க முடியும். இப்போ இந்த IPL CE பேடை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஆர்டிகல்ஸுடனா, ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுடைய ஐயும், அடுத்து P வந்து ஆர்டிகல் 20 இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுடைய Pயும், இன்னொரு P வந்து ஆர்டிகல் 21 இருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய Pயும், அடுத்து வந்து I வந்து அடுத்து இந்த ப்ராடக்டில் இருக்கிற Pயும், இந்த லிபர்ட்டியில் இருக்கக்கூடிய Lயும், அந்த PL. அடுத்து ஆர்டிகல் 21 இருக்கக்கூடிய கம்பல்சரியில் இருக்கக்கூடிய Cயும், இந்த எஜுகேஷனில் இருக்கக்கூடிய Eயும், இது வந்து CE. அடுத்து பேடுன்றது வந்து இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய P, இந்த அரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய A, இந்த டிடெக்ஷனில் இருக்கக்கூடிய D, இது மூணுமே சேர்த்து தான் பேட். அப்போது IPL CE பேட் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் டு ஃப்ரீடம்னாலே IPL CE பேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. I வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், P வந்து ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட், இன்னொரு PL வந்து ப்ரொடெக்ட் த பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃப். அடுத்து வந்து CE வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அடுத்து வந்து பேட் வந்து ப்ரொடெக்ட் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இது வந்து IPL CE பேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். போன வீடியோவில் நம்ம இது ஃபுல்லாகவே வந்து முழுமையான ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து இது வந்து உடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தோம். போன வீடியோவில் நான் ஆர்டிகல் 22 வரையும் நான் முடிச்சிருப்பேன். ஆர்டிகல் 22 விளக்கம் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஆர்டிகல் 22 எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், அனைவருக்கும் சுதந்திரம் அப்படின்ற ஒரு ரைட்டில் வந்து இருக்குது இந்த ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரொடெக்ட் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், கைது மற்றும் தடுப்பு காவலிருந்து பாதுகாத்தலை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 22. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிகல் 22. இந்த ஆர்டிகல் 22ல் என்னென்ன ஆக்ட் வந்து வந்தது அப்படின்னா 1969 1971 வரையும் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. 1971 1979 வரையும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது மிசா அப்படின்ற சட்டம் வந்து கொண்டாடப்பட்டது. அடுத்து 1985 1994 பீரியடில் டெரரிசம் அண்ட் டிஸ்பியூட் ஆக்டிவிட்டீஸ் ப்ரூவன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து கொண்டாடப்பட்டது. 2002 2004 ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பொட்டா சட்டம் வந்து கொண்டாடப்பட்டது. அடுத்து புனேட்டிவ் அரெஸ்ட் அண்டு ப்ரிவென்ஷன் அரெஸ்ட், இது வந்து 1918 நேஷ்னல் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து கொண்டாடப்பட்டது. இப்போ இங்கே குறிப்பிட்டக்கூடிய ஆர்டிகல் 22 முக்கியமான சில ஆக்ட்ஸ் வந்து பார்த்தோம். இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கூடியது மிசா ஆக்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பொட்டா ஆக்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1969 1971 என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மிசா, அடுத்து வந்து டெரரிசம் டிஸ்பியூட் ஆக்ட், அடுத்து பொட்டா, அடுத்தது 1980. இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய முழுமையான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம திருப்பியும் வந்து ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து பார்த்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மொத்தம் 6 இருக்குதுன்னு பார்த்தோம். ஈக்குவாலிட்டி, அனைவருக்கும் சம உரிமை, ஃப்ரீடம், அனைவருக்கும் சுதந்திரம், அடுத்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், எந்த விதமான ரிலீஜியஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், எந்த வித கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியும், எந்த விதமான படிப்பையும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து படிக்க முடியும், ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், அரசியல் அமைப்புக்கு தீர்வு காணும் ஒரு உரிமை. இதை வந்து நம்ம EF ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 54 24 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம், இது கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். அடுத்து வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அனைவருக்கும் சம உரிமை அப்படின்ற ஃபஸ்ட்டு ரைட்டில் ஆர்டிகல் 14 18 வரையும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை எப்படி வந்து ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோம்.
ஈக்குவாலிட்டி அப்படின்னாலே எல்பிஜி அவுட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். எல் வந்து லா, பி வந்து பீப்புள், ஜி வந்து கவர்மெண்ட் ஜாப், அடுத்து 16/4 இருக்கக்கூடிய இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் ஸ்மால் ஜி. இங்கே வந்து கேபிட்டல் ஜி வந்து 16 ஸ்மால் ஜி வந்து 16/4க்கு தான் ஸ்மால் ஜி கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏயுடி வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆஃபென்ஸ், ஏடி வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து ஏடி. அப்போது எல்பிஜி அவுட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். செகண்ட் ரைட் வந்து ரைட் டு ஃப்ரீடம், அனைவருக்கும் வந்து சுதந்திரம், இந்தியாவில் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியது ரைட் டு ஃப்ரீடம். இது வந்து ஆர்டிகல் 19லேருந்து 21 வரையும் இருக்குது. இதோட ஷார்ட்கட் வந்து IPLCE பேட். இந்த ஐ வந்து எதை ரிசம்பிள் பண்ணது? இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஆர்டிகல் 19ல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அது பி எதை ரிசம்பிள் பண்ணது? ஆர்டிகல் 20ல் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்டரி அரெஸ்ட். அடுத்து இன்னொரு பி எதை ரிசம்பிள் பண்ணுது? இன்னொரு பிஐ எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் த பர்சனல் லிபர்ட்டி அண்ட் லைஃப். இது வந்து ஆர்டிகல் 21. அடுத்து வந்து இந்த சி எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 21ல் இருக்கக்கூடிய கம்பல்சரி எஜுகேஷன். இதை வந்து சி வந்து ரிசம்பிள் பண்ணுது. அந்த பிஏடி பேட் வந்து ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ட் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இப்போது வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மொத்தம் வந்து 2 ரைட்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதோடைய ஷார்ட்கட் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியும் ரைட் டு ஃப்ரீடமும் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எல்பிஜி வந்து அவுட் ஆயிடுது ஐபிஎல்லில், சிஇ பேடில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து எல்பிஜி அவுட்ன்றது எங்கே வரும்? ஐபிஎல்லில் தான் அவுட் கொடுப்பாங்க. இப்போ ஐபிஎல், சிஇ வந்து கிரிக்கெட் பேட், எல்பிஜி அவுட், ஐபிஎல் கிரிக்கெட் பேட் அப்படின்ட்டு கோர்வையாக ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்தோடு நீங்கள் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஷார்ட்கட் வச்சு நீங்கள் எளிமையாக வந்து சுலபமாக எடுக்கலாம். அதே போல் முன்ன சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய இஎஃப்இஆரை நீங்கள் எளிமையாக 542421 ஞாபகம் வச்சுக்க முடியும். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த ரைட் டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ரைட் டு எஜுகேஷனல் ரைட்ஸ், அப்படி மீதி இருக்கக்கூடிய இந்த 3 ரைட்ஸையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையான ஒரு விளக்கத்தோட ஒரு ஷார்ட்கட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கடைசியில் இந்த 6 ரைட்டையும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸையும் எப்படி வந்து ஒரு ஷார்ட்கட் மூலிமா ஈஸியாக வந்து நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக். நன்றி, வணக்கம்.